நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் கிருபை ரஹ்மத்தையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு இமாம் ஜமாஅத்தோடு இஷா தொழுகை மற்றும் தராவிஹை வித்ர் தொழுகைகளை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய தொழுகைகளையும் துஆக்களையும் நோன்புகளையும் அதிலுள்ள குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வானாக. நோய் நொடி இல்லாமல் நீடித்து நெடுங்காலம் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. நம்முடைய குடும்பங்கள், வியாபாரங்கள், தொழில் துறைகள், விவசாயங்கள் அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள்கிருபை ரஹ்மத்தை கொண்டு 3 தராவிகை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். 3வது பிறையாகிய இன்றைய நாள் என்பது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு தினமாக இருப்பதால் அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். நாவூர் ஹனீஃபா தன்னுடைய பாடல்கள்ல பாடி வச்சுட்டு போயிட்டாரு. அதை வச்சு நமக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல சில செய்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த வழியில் வந்த பெண்ணே நீ சொல்லுமா என்பதாகலாம் ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்ல நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அற்புதமான பெண்மணியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பிறக்க செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இஸ்லாத்தின் ஆரம்ப காலங்கள்ல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய 4வது மகள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அபூ ஜஹீல், உமையா, உத்துபா போன்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்குல்ல, ஒட்டகம் குட்டி போட்டா அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், அந்த குடல்கள்லாம் எடுத்துட்டு வந்து ரசூல்லா மேல போடுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வேலையாட்களை கூப்பிட்டு எங்கேயாவது ஒட்டகம் குட்டி போட்டது சொன்னா அந்த கழிவுகளை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அப்ப ஒரு ஆள் என்ன செய்யறான், அதை இழுக்க முடியாம எடுத்துக்கிட்டு வர்றான். உங்களுக்கு தெரியும், ஒரு பிராணி குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா அதனுடைய கழிவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ரத்தத்தோட இருக்கக்கூடிய அந்த கழிவு இருக்கு இல்லையா, அது துர்நாற்றமும் தாங்க முடியாது. ஒரு ஆடு மாடுக்கே அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம் எவ்வளவு பெரிய பிராணி, அதுக்கு எவ்வளவு கழிவுகள் இருக்கும். அதை கொண்டுகிட்டு வந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்க போகும்போது சஜிதாவில் அவங்களுடைய தலையில தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல, தலையை தூக்க முடியல, துர்நாற்றம் வேற. இந்த சமயத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு வெறும் 6 வயசு தான் இருக்கும். வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அங்க இருக்கிறவங்களாம், நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவு பெரியும் ஒரு தைரியமா திட்டிக்கிட்டே என்ன செய்யறாங்க, அந்த குடல்களை எல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்து போடுறாங்க. அன்பிற்குரியவர்களை இதை ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவங்க ஒரு தைரியமான பெண்மணியாக வளர்ந்தார்கள் என்பது நமக்கு செய்தி. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என் ஈரக்குலை துண்டு என்பதாக சொல்லுவாங்க, என்னுடைய ஈரக்குலைன்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது வெளியூருக்கு போனாங்க அப்படின்னு சொன்ன அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போய் சலாம் சொல்லிட்டு, அம்மா நான் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு செய்தி சொல்லிட்டு ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தாலும் சரி, காபத்துல்லாஹ்ல போய் 2 ரக்காத் தொழுதுட்டு, மஸ்ஜித் நபவியா இருந்தாங்க, மஸ்ஜித் நபவி 2 ரக்காத் தொழுதுட்டு நேரா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் போவாங்க. போய் என்ன செய்வாங்க, சலாம் சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி ஊருக்கு போன செய்திகள்லாம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, திரும்புவாங்க. அந்த அளவுக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேல
ரொம்ப பாசமா இருந்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு நீண்ட வரலாறாக நம்ம சொல்றதுக்கு உண்டான அவகாசம் இல்லை. நீண்ட நெடிய வரலாறு அது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் 28 ஆண்டு தான். 28வது வயசுல பிறை 3 ரமதான்ல அவங்க வஃபாத் ஆனதாக வரலாற்று குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, அந்த மாதிரி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களை பெண் கேட்டு பல சஹாபாக்கள் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வரலாற்று குறிப்புகளில் இப்படியும் எழுதப்பட்டிருக்கின்றது, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் கூட அன்னை ஃபாத்திமாவை பெண் கேட்டு இருக்கின்றார்கள். அவங்க எல்லாம் வயசுல ரொம்ப மூத்தவங்க. அவங்க ஏன் பெண் கேட்டாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு தொடர்பு தமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கேட்டாங்களே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் முடித்ததும் அவர்களுக்கு ஹசன், ஹுசைன், உம்மு குல்சூம் போன்ற 3 பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயாக இருந்ததும் நாம் அறிந்த உண்மை. அன்பிற்குரிய பெருமக்களே, வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். நினைவுக்காக சொல்றேன், படிப்பினைக்காகவும் சொல்றேன். அதாவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்க்கறதுனால ரொம்ப சிரமப்பட்டாங்க. பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்க்கறது இருக்குது, அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நாம சில வீடுகள்ல பார்க்கிறோம், பிள்ளைகளில் அதாவது நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெண்களுக்கு வேலை கூடுதலா இருக்கும். இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை அனுப்புறதா இருந்தா அது இன்னும் அதிகமாக இருக்கும் வேலை. அந்த காலையில எழுந்து சகருக்கு தேவையான உணவுகளை தயாரித்து, அப்புறம் பிள்ளைகளை எழுப்பி விட்டு அவர்களை சாப்பிட வைத்து, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுப்பி சாப்பிட வச்சு, அந்த சகரு உணவு தயாரித்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டு, அதுக்கப்புறமா ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு நோன்பு வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நோன்பு வைக்காத பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கு உணவு தயார் செய்து அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு குளிக்க வச்சு அவங்கள ட்ரெஸ்ஸை மாட்டி அவங்களுக்கு ஷூ சாக்ஸ் மாட்டி வண்டி வந்தவொடனே ஏற்றி விட்டு, அன்னைக்கு தஸ்மீனை போய் தொழுத வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொன்னா வேகமா ஓடி போய் தஸ்மீயை தொழுதுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டுல நோன்பு இல்லாதவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உணவு தயாரிச்சு அந்த பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க முடியாம குர்ஆனை ஓதி அப்புறம் தஸ்பீஹ் திக்ருகள் ஓதி அப்புறம் அசர் தொழுது அசர் தொழுதுக்கு அப்புறம் நோன்பு திறக்கிற நேரம் வந்துடும். அதுக்கு ஒரு நாள் தேவையான எல்லா விஷயங்களும் தயார் பண்ணி அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் நோன்பு தயாரிச்சு அதுக்கப்புறம் நோன்பு தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தராவியாக்கு போகும். தராவியாக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சகர் சாப்பாடு செய்யும். எவ்வளவு பெரிய கஷ்டமான, நம்ம சொல்றதுக்கு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும். இவங்களுக்காகவே இந்த அற்புதமான சம்பவம், இதை நம்ம விளங்காம இருக்கிறோம். அன்னை ஃபாத்திமா தங்களுடைய வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அந்த செயல்பாடுகள் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க. அந்த அடிமைகளை ஒவ்வொருவருக்கும் செய்யப்படுகிறது, பங்கிட்டு கொடுக்கப்படுகின்றது. அப்படி பங்கிட்டு கொடுக்க போகும்போது அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அம்மா ஃபாத்திமா, உங்க தகப்பனார் என்ன செய்யறாங்க, வேலையாட்களை அடிமை ஆட்களை அதாவது போரில் இருந்து வந்த கைதிகளை அடிமைகளாக என்ன செஞ்சுறாங்க, பிரிச்சு கொடுக்குறாங்க. நீங்களும் போய் ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வேலைகளுக்கு இங்க ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஃபாத்திமா போறாங்க. சம்பவம் தெரியும் உங்களுக்கு. போறாங்க, போயிட்டு வெக்கப்பட்டு திரும்பி வந்துடுறாங்க. நைட்டு வர்றாங்க, ஏமா வந்தீங்களே, ஏன் ஒண்ணுமே பேசாம போயிட்டீங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க போகும்போது, யார சொல்லலாம், நான் வேலைகள் அதிகமா இருப்பதனால நான் தான் என்ன செஞ்சேன், ஃபாத்திமாவை அனுப்பி வச்சேன், ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்க, நான் நீங்க உங்களுக்கு வேலைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அவங்க வெக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஆமா நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன் தான், ஆனா அதை விட சிறந்த ஒரு இதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. சொன்னது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லப்பட்டது யாருக்கு? தன்னுடைய ஈர கொலை அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட அன்னை ஃபாத்திமாவுக்கு. அப்ப ஈரக்குலன்னு வர்ணிச்சாங்கன்னு சொன்னா தன்னுடைய மகள் கஷ்டப்படுறதை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப ஒரு தஸ்பீஹை சொல்லி தர்றோமா, நீங்க படுக்கும் போது அதை சொல்லிட்டு படுங்க, இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிடும். இல்லாம போயிடணும் என்ன, நீங்க பட்ட அந்த கஷ்டத்தினுடைய
வேதனை, அந்த உடல் வலி உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் தஸ்பீஹ பாத்திமான்னு சொல்லுவாங்க. படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் ஒவ்வொன்றையும் 33 தடவை, அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை மட்டும் 34 தடவை என்பதாகவும், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து என்பதை ஒரு விடுத்தம் ஓதி நீங்க படுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம இது சொல்றதுக்கு இலகுவா இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இது சாதாரணமா நமக்கு தெரியறதுனால இதனுடைய மகிமையை நாம விளங்காம இருக்கிறோம். இவ்வளவு நான் இப்போ சொன்னல, மூச்சு விடாம இவ்வளவு வேலை செய்யறாங்கன்னு சொன்னேன்ல, இவ்வளவு வேலை செய்யும் பொழுது அந்த உடல் இருக்குது ரொம்ப கஷ்டமான வலி ஏற்படும், ஒரு ஒரு அலுப்பு இருக்கும். அவங்க மன ஓர்மையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கே இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதை செயல்படுத்தினீங்கன்னு வைங்க, ஓதிட்டு படுத்தீங்கன்னு வைங்களேன், இன்ஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு அருள் மருந்தாக இருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த நினைவு தினத்துல இன்ஷா அல்லாஹ் அவங்களை போன்று ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் தாய் குலங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்தி ரமதானி